Hello, good morning, sir. Thank you for joining with us. So today, graphic design உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? ஓகேப்பா, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராஃபிக் டிசைன்ஸ். இது வந்து மெயினான பேஸே வந்து டிசைன்ஸ். ஊறப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இதில் லோகோ டிசைன், ப்ரௌஸ் டிசைன், ஃப்ளையர் டிசைன் ப்ளஸ் ஆட்ஸ், இந்த மாதிரி அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம். இந்த டிசைன்ஸ் எதுக்காக பண்ணோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து விளம்பரப்படுத்துகிறோன்னா அதுக்கு முக்கியமான தேவையே டிசைன் தான். இப்போ நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அவங்க பொருட்கள் வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. விற்கிறதோ எதாக இருந்தாலும் சரியா. இப்போ நம்ம கஸ்டமர்ஸே வந்து இந்த டிசைனுக்காக தான் நம்ம கிட்ட வராங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இன்னும் பற்றி சொல்லுப்பா அசோக். சார் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் சார். சார் என்ன சொல்லியிருந்தீங்க சார்? இப்போ நம்ம டிசைன்ஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணோம்னா அதுக்கு முக்கியமான தேவையே டிசைன்ஸ் தான். நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து எப்படி அட்ராக்டிவாக இருக்கோ அதை வச்சு தான் பீப்புள்ஸ் வந்து நம்ம கிட்ட பை பண்ணுவாங்க. இப்போ டிஷர்ட்ஸ் லோகோ எதை பற்றியா இருந்தாலும் நமக்கு அந்த டிசைன்ஸ் தான் மெயின். அதை மோட்டிவாக வச்சு தான் இப்போ நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எது ரிலேட்டடாக வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் நம்ம வந்துட்டு ஆட்டோ டெஸ்க் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு லோகோ டிசைன் ஆகட்டும், இல்லை வெப் டிசைன் ஆகட்டும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் வச்சு நீங்கள் எவ்வளோ ஒர்க்கர்ஸை வச்சு நீங்கள் இந்த உங்கள் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சரி சொல்கிறேன்ப்பா. நான் 2020 வந்து என்னோட கிராஜுவேட் டிசைனிங்கில் முடித்தேன். 1 இயர் பக்கம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பற்றி ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நானே வந்து வீட்லேயே வந்து தனியாக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நார்மலாக இன்ஸ்டாகிராம் கிடைக்கிறதுல வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது, அது மூலியமா எனக்கு பையர்ஸ் கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு டான்ஸ் அந்த மாதிரி இதமாக கேட்பாங்க. இப்போ டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன்ஸ் பண்ணி தருவேன். அதை வச்சு நான் வந்து அமௌண்ட் கெயின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக பேங்க்ல லோன் போட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் இப்போ வச்சிருக்கேன். ஆடு போட்டு ஆடு மூலியமா வர்ற இதை வந்து நான் கெயின் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிசைன் பேசிக் தேவையே வந்து ஸ்கில்ஸ் மட்டும்தான். உங்ககிட்ட எக்ஸ்டர்னாலஜி ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உன்னால கெயின் பண்ணி ஏதாவது இது பண்ண முடியும். யாருனால இப்போ டிசைன் வந்து நார்மலாக யாருனாலும் பண்ண முடியும். அதாவது நம்ம ஏற்ற மாதிரியா அவங்க கஸ்டமர்ஸ் பிடிச்ச மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் சார், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் டிசைனுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி தரீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மட்டும். ஸோ ஒரு லோகோக்கு நான் ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு லோகோ டிசைன் வந்துட்டு நமக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு வெப் டிசைன் பண்ணி தரீங்க அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். இப்போ நான் கம்பெனிஸ் எனக்கு தேடி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிசைனிங் பண்ணி தரும்போது ஒரு 5K வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணா நான் ஒரு பேக் ஆஃபர் பண்ணுவேன். அவங்களுக்கு 1 இயருக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு டிசைனுக்கு நான் வந்து 5000 பண்ணுறேன்னா அதை அவங்க மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 25 போட்டுப்பேன். இப்போ நீ ஒரு டைம் பண்ணுறதை விட இந்த 1 மந்த் 1 இயர் பேக் நீ வாங்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கும் கன்ஃபார்மாக ஒரு ப்ராஃபிட் வரும். அவங்களும் கரெக்டாக நம்மக்கிட்ட டிசைன்ஸ் வாங்கி இது பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ ஓகேங்க சார். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு ஆர் லோகோ டிசைன் ஆகட்டும் ஆர் ஆட்டோ டெஸ்க் வேறு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோ டெஸ்க்கு சம்திங் ஒரு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கெய்னிங் ஐடியா சம்திங் இல்லை ஒரு மோட்டிவேஷனாக யாருக்காச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபியூச்சரில் உங்கள் கம்பெனியை நாங்கள் அப்ரோச் பண்ணலாமா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்களா? நிச்சயமா நான் ஃப்ரெஷர்ஸ் எடுத்துப்பேன். ஏன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் ஊறப்பட்ட டிசைனிங் ஸ்கில்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அதனால நான் யங்ஸ்டர்ஸ் வந்து நிச்சயமா எடுத்துப்பேன், சொல்லி தருவேன். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்போ வேணா இது பண்ணலாம். நீங்களே வீட்டில் ஒரு லேப்டாப்போ இல்லை நல்ல ஃபோனோ இருந்தால் கூட நீங்கள் கற்றுக்கலாம் வீட்லேயே.
யூடியூப் வீடியோஸ் எத்தனையோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ வீடியோஸ் இருக்கு டிசைனிங் பத்தி தெரிஞ்சவங்க யாரு வேணா 1 இயர் நீயே ஜாப் கிடைச்சிச்சுன்னா, வேலைக்கு போயிட்டு உனக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா தனியா ஒரு என்டர்பிரினர் ஆகி டிசைனிங்ல நீ என்ன வேணா பண்ணலாம். ஸோ ஓகேங்க சார், ஓகே. ஸோ இந்த செஷன் வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். ஸோ வேல்யூபிள் டைமையும் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு கம்பல்சரி நான் உங்கள் கம்பெனி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாப்பா.